டைரக்டர் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், சரத்குமார், மமிதா பைஜு, ரோஹிணி நடிப்பில் சாய் அபியங்கர் இசையில் வெளியாகி இருக்க படம் தான் டியூட். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசவை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். டியூட் இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்து மேலே எதுக்காக எதிர்பார்ப்பு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு பேர் அட்லிக்கு அப்புறமா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தான ஒரு டைரக்டர் கம் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது டைரக்டராக கோமாளிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு. ஆஹா ஓஹோன்னு வசூல் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் டுடேன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டிராகன் ஒரு படம் பண்ணுறாரு. 100 கோடிக்கு மேலே வசூல். தொடர்ந்து ஹாட்ரிக்காக எப்படி ஒருத்தரால் வந்து ஹிட்டு கொடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதே நேரம் பிரதீப்பை வந்து ஜென்சி கிட்ஸ் தான் வளர்க்குறாங்க. அவரோட படம்லாம் வந்து பூமர் படம், கிரிஞ்சு படம்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்குது. அப்போ பிரதீப் வந்து எப்படியாவது அடுத்த படத்தில் நம்மகிட்ட மாட்டடும் வச்சு தீட்டுருவோம்னு சொல்லி ஒரு கும்பல் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. அப்போ தான் டியூடுங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்பாட டைட்டிலே கிரிஞ்சாக இருக்குது, படமும் கிரிஞ்சாக தான் இருக்கும், தலைவனை போட்டு புதைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பக்கம் குரூப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் சாய் அபியங்கர் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் உள்ள வராரு. அதுக்கு பின்னாடி நிறைய பேர் பேசினா என்ன அப்படின்னா, 2 ஆல்பம் தான் பண்ணாப்புல, தலைவன் கையில் எதுக்கு இவ்வளோ படம் கொடுக்குறீங்க, சாய் அபியங்கர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி சாய் அபியங்கரை போட்டு ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. டியூடோட போஸ்டர் வருது, ட்ரைலர் வருது, டீசர் வருது, அல்லல்லே உள்ளுலு பாட்டு வருது. ஆக மொத்தம் எல்லாரையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆடியோ லான்ச் வருது, ஆடியோ லான்ச்லையும் போட்டு ட்ரோல் தான் பண்ணுறாங்க. லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. ஒரு கட்டத்தில் சோஷியல் மீடியாலாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சார் இங்கே வாங்க சார், ஏதோ இவ்வளோ பைத்தியங்க இருக்குன்ற மாதிரி ஆடியோ லான்ச் அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. சரி, இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போட்டியாக வர படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஹரிஷ் கல்யாணோட டீசலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜோட பைசனும். அப்போ இந்த தீபாவளி மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு பக்கம் டீசல் படம் கலவையான விமர்சனங்கள் வருது. ஆனால் பைசன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபிலிமாக இருக்குது. அதே நேரம் இங்கே டியூடு என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தா டியூடும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபிலிமாக தான் இருக்குது. அப்படி ஸ்ட்ராங்கஸ்ட்டாக என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் டுடே, டிராகன் வரிசையில் ஒரு என்டர்டைன் கலந்த எமோஷனல் ட்ராமா, ஒரு காமெடி கலந்த ஒரு ட்ராமாவான ஒரு படமாக தான் இந்த டியூட் ரெடி ஆகிருக்கு. அதே நேரம் பிரதீப் ரங்கநாதன் வந்து எல்லா படத்துலையும் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுவார்ல, கோமாளிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லவ் டுடேல ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், டிராகன் படத்தில் வந்து ஒருத்தங்க நீ ஒன்று பண்ணால் அது உனக்கே ரிப்பீட் ஆகும், ஆல்வேஸ் நீ எப்போயுமே நேர்மையார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு கருத்தை, ஒரு ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு கருத்தை, ஒருத்தவங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை, ஒரு ஜாதி மதம் அந்தஸ்து அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு எதிரான ஒரு சட்டையரை பேசியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். அதுக்கு முழுக்க ரைட்டிங்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் இறங்கி விளாண்டுருக்காரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ சரி, ஓகே, இவன் இவ்வளோ பேசுகிற கீர்த்திஸ்வரன் பற்றிலாம் பேச அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு ஃபேமஸான பாக்யராஜ் டைலாக் இருக்கும். அதாவது, என்ற காதலி உன்ற மனைவி ஆகலாம், பக்ஷே உன்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாதுன்ற ஒரு டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த டைலாக் தான் அந்த படமே. என்ற காதலி உன்ற மனைவி ஆகலாம், பக்ஷே உன்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது இருக்குல்ல, அது அப்படியே உல்டாவை போடுங்க, என்ற மனைவி உன்ற காதலி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். பிரதீப் ரங்கநாதன் ஒரு பொண்ணு பிரதீப் ரங்கநாதனை ஒரு பொண்ணு லவ் பண்ணும். அந்த பொண்ணு லவ் பண்ணுறப்ப தலைவனுக்கு அந்த பொண்ணு மேலே லவ் இருக்காது. இதனால் வெக்ஸாகிற ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, மமிதா என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கிறக்கா வெளியூர் போயிடுவாங்க. வெளியூர் போனதுக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் வந்து மமிதா மிஸ் பண்ணி அவங்களுக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு லவ் வந்துடும். சரி, லவ் வந்ததுக்கப்புறமா அதை போயிட்டு அந்த மமிதாவோட அப்பாவான சரத்குமார்கிட்ட போய் சொல்லுவார். சரத்குமார் உடனே மமிதா ஊர்லேருந்து வர வச்சு 2 பேர் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவார். அப்போ தான் வந்து ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். மமிதா வந்து பிரதீப்பை லவ் பண்ண மாட்டாங்க, வேற ஒரு பெண்ணை லவ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே சொசைட்டியோட அழுத்தம் காரணமாகவும் சரத்குமார்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பொலிட்டிக்கல், அந்த ஜாதி ஆணவ காரணத்தினால வேறு வழியே இல்லாமல் இவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறமா இவங்க என்னவா இருக்காங்க, பிரதீப் வந்து எப்படி ஒரு ஹஸ்பண்டாக இருக்கார், மமிதா ஒய்ஃபாக இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டை மறந்தாங்களா இல்லையா, இவங்களோட வாழ்க்கை என்னாவது, இவங்களோட வாழ்க்கை என்னது, இதுக்கு இடைப்பட்ட எமோஷனல் ட்ராமா, அதே நேரம் சோசியலுக்கு சொல்ல வர மெசேஜ், காமெடி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி, பெயின், ஜென்சி கிட்ஸுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ், 90s கிட்ஸுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ், ஆண்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ், பெண்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ், ஒரு வீட்டிலையும் என் பொண்ணு இவனை தான் கல்யாணம் பண்ணணும், நான் கல்யாணம் பண்ணேன், என் ஜாதி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அப்பாக்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற பல விஷயத்தை சட்டையராக கொடுத்துருக்காரு டைரக்டர் கீர்த்திஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அந்த படத்தோட ஒன்லைனாக அமைஞ்சிருக்கு. படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரம் வந்து லைட்டாக ஒரு கிரிஞ்சு அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனாக சொல்கிறோம், படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஒரு கிரிஞ்சு, அந்த அல்லல்லே உள்ளுள்ளு பாட்டு வர வரையும் என்னடா ஹீரோயின் மமிதா பைஜு வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தேவ்தாஸ் சார், நீங்கள் ஏன் இவ்வளோ எனக்கு பண்ணுறீங்க? ஏன்னா அதில் வந்து பிரதீப் ரங்கநாதன் பார்க்குறது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் மாதிரியான ஒரு வேலை தான். அதாவது இந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த பர்த்டேனா சர்ப்ரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ஃபாரின்லேருந்து வரவங்களை சர்ப்ரைஸாக மீட் பண்ணுறது, இது மாதிரியான ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். ஸோ எல்லாமே ப்ராங்க் அண்ட் சர்ப்ரைஸ் தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப கூல் டூடாக எல்லாத்தையும் சர்ப்ரைஸாக ஈஸி டு டேக்காக எடுக்கிற பிரதீப் ரங்கநாதன் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆஸ் அ ஹீரோவாக நம்ம கிரிஞ்சு அடிக்க தான் செய்கிறாரு. அந்த கிரிஞ்சு மீன்ஸ் என்னென்னா, அந்த டிராகனில் கொஞ்சம் நேரத்துக்கு, அதாவது நமக்கு தெரியல, முதல்ல ஒரு போர்ஷனில் இருப்பார் தெரியுமா பிரதீப், அந்த டிராகன் மூமெண்ட்டில் இருப்பார், அதே மாதிரி தான் இருந்தது. ஆகா, பிரதீப்புக்கு அதே ஒரு ரைட்டிங்கை கொடுத்துட்டாங்க, அதே பிரதீப் தான் வராரு, இந்த படம் வந்து என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம்
படத்தோட ஃப்ரேமாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்தோட எலவேஷனாக இருக்கட்டும், பிரதீப்போட நடிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து படத்தை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா, பிரேக்கில் இன்டர்வெல்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை சொருகுறாங்க. நீ தான் ஒன்லைன்லேயே கதையை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது கதையே கிடையாது. இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை எவனுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறமா அந்த கிளைமேக்ஸ், பிரேக்குக்கும் கிளைமேக்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு எமோஷனல் ட்ராமாவும் அதுக்கு நடுவில் மாறக்கூடிய விஷயங்களும் தான் அந்த படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம், டிராகன் படம் பார்த்தோம், அதில் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேக் பண்ணி தான் அந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அது எப்பறம் ஒருத்தன் நல்லவனா மாற முடியும் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறது பல ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருந்தது. அதே மாதிரி இதில் செகண்ட் ஹாஃபை நம்ம ஏற்றுக்கிறது பல ஜஸ்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது. சரி, இதை ஒரு பக்கம் பேசுகிறோன்னு வச்சுங்களேன். பிரதீப் ரங்கநாதன் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையுமே நிறைய இடங்களில் அவரோட நடிப்பில் இம்ப்ரோவைசஸ் பண்ணியிருக்காரு. அதே நேரம் எல்லாத்துலேயும் இந்த கேஜெட்ஸு அது மட்டும் அந்த ஸ்டைலிஷ் பண்ணுவோம்ல, இந்த ரஜினி சார் பண்ணுவார்ல, எல்லாத்துலேயுமே இந்த பேனா எடுக்கிறது, சுவிங்கம் சாப்பிட்றது, கொடை பிடிக்கிறது, கிளாஸ் போடுறோன்னு சொல்லி அவரோட விண்டேஜ் ஃபிலிம்ஸில் அவர் பண்ணுற எல்லா ஸ்டைலுமே பிரதீப் இங்கே இமிட்டேட் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் ரஜினி சாரோட ஒரு விஷயத்தை கூட இந்த இதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ ஓகே, இவர் வந்து தலைவரை ரெஃபர் பண்ணி படத்தில் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஒருவேளை கீர்த்தி சரணன் இதை பண்ணாரா அப்படிங்கிறது கூட தெரியல. சாய் அபியங்கர் மியூசிக்கில் அந்த ட அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலரில் ஒரு மியூசிக் கேட்டிருப்போம், அந்த மியூசிக்கை படத்துலேருந்து எண்டு வரையும் போடுறாரு. ஆனால் எங்கேயுமே நமக்கு அழுப்பாகவும் தெரியல, அது ஏன்டா போட்டு அடிக்கிற அப்படின்னு தெரியல. படத்துக்கு ஒரு சீனுக்கு அது எலவேட்டாக தான் இருந்தது. அதே நேரம் ஃபன்னாக இருக்கட்டும், இவங்க போகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த படத்துக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக தான் மாறுது. ஒரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் பாராட்டுறதான் நம்ம மமிதா பைஜுவை பாராட்டுறதான் நினச்சிட்டு இருக்கப்ப, சரத்குமார்னு ஒரு மனுஷன் போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லல, எவ்ரி ஒன் த கேங்ஸ்டர் அன்டில் த ரியல் கேங்ஸ்டர் அரைவ்ஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இங்கே எல்லாருமே ரவுடி தான், ஒரு உண்மையான ரவுடி வர வரைக்குன்ற மாதிரி இங்கே எல்லாமே நடிகன் தான். சரத்குமார் வர வரையும் தலைமை வந்து ஆரம்பாப்பில் கிளைமேக்ஸ் வரையும் சரத்குமார் தான் அந்த படத்தை தூக்கின்னு போவார். சொல்லப்போனால் இது பிரதீப்போட படம் கிடையாது, சரத்குமாரோட படம். அப்படியாப்பட்ட ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், காமெடிக்கு காமெடி, கவுண்டருக்கு கவுண்டர், வில்லனிசம்க்கு வில்லனிசம் சொல்லிட்டு நம்ம எல்லா வித சரத்குமாரையும் இங்கே பார்க்கலாம். ஐயா படத்தில் பார்த்த சரத்குமார்லேருந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து நீக் படத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்தில் பார்த்த சரத்குமார் வரையும் எல்லா வெரைட்டிஸையும் உள்ளே இறக்குனதாக இருக்கட்டும். அதாவது காமெடியாக ஒருத்தர் இருப்பான், திடீர்னு அவனுக்குள்ளே இருக்க வெளியில் வந்தால் அது எப்படி இருக்குன்ற ஒரு விஷயங்களா அதை வந்து சரத்குமார் இறக்கியிருப்பார். அந்தளவு ரைட்டிங்கில் இருந்திருக்காரு நம்ம கீர்த்தீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். படத்தோட ஃப்ரேம்ஸ், டிஓபி வந்து ஃப்ரேம் வந்து பயங்கரமாக செதுக்கியிருக்காரு. சொல்லப்போனால் அந்த டிராகனில் லவ் டுடேயில் ஒரு ஃப்ரேம்ஸ் இருக்கும், ஃபுல்லாக சாமிங்ஸாக லைட்டாக ரொம்ப லைட்டிங்ஸ் இருக்கும். இந்த இன்ஸ்டாவில் பார்க்குற மாதிரியான ரீல்ஸ் மாதிரியான வீடியோஸ்னு சொல்லலாம், அது மாதிரியான கைண்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஆனால் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஒரு கிரிஞ்சி தட்டாத விஷயம், நாய் மேலே இருக்கிற லவ், நாய் வந்து எப்படியாப்பட்ட ஜீவன். இங்கே நம்ம கிண்டியோட மெட்ரோ ஸ்டேஷனில் வைக்கிறது, நம்ம இதுக்கிட்ட நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ஸ்கிட்ட கூட நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் உண்மைத்தன்மையை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலுமே இன்றைக்கி பல குடும்பங்கள்லையும் பல கப்புள்ஸ்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயம் தான் இதுதான். ஆனால் என்னென்னா இந்த படத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து வராது. ஆனால் இந்த கதையை இங்கே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து ஜென்சி கிட்டுக்கானதுன்னு சொல்லுவாங்க. இது 2Kக்கோ ஜென்சிக்கான படம் கிடையாது, இது ஒரு பியூர் 90ஸ்க்கான ஒரு படம். அல்லல்லே உளுலு அப்படிங்கிற பாட்டை கேட்டோம், அவரோட அந்த அவர் பாடின பாட்டை கேட்டோம், அந்த டான்ஸு ஸ்டெப்பு ட்ரைலர்லாம் பார்த்து இது ஜென்சிக்குன்னு நினச்சிக்காதீங்க. இந்த படம் வந்து 90ஸ்க்கானது. சொல்லப்போனால் எல்லா ஜென்ரேஷனும் செட் ஆகிற ஒரு படம் தான். ரோஹிணி அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரோலை நல்லா எலிவேட் பண்ணி நடிச்சிருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா லவ் டுடே, டிராகன் மற்றும் கோமாளி வரிசையில் டியூடு சேர்றது அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று. ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப தோணுது, உனக்கு மட்டும் எப்படின்னா அது மாதிரி படமெல்லாம் சிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதில் அவர் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு காதல் வந்தால் உடனே சொல்லிவிடுங்க, இல்லைனா அது போயிடும். ரெண்டாவது, தாலி கட்டினா ஒரு பொண்ணு, அதாவது தாலிக்கு ஒரு மரியாதை இருக்குது, தாலிக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. தாலிக்கு பவரும் மரியாதை கிடையாது. தாலி கட்டியிருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்குள்ளே இருக்க ஒரு எமோஷன், அந்த எமோஷனுக்கு தான் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். உங்கள் ஆணவத்துக்கு, உங்கள் ஜாதி ஆணவத்துக்கு ஒரு கொலை பண்ணுறீங்களே, அப்போ வந்து அது நீங்கள் கெத்து நினைக்கிறீங்களா, அது கேவலண்டான்னு சொல்கிறதா இருக்கட்டும். அப்படி ஆணவம் இருந்தால் நீங்கள் செத்து போங்கடா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஜாதிக்கு பதில் கொடுக்குறாரு, ஒரு பொண்ணுக்கு இருக்கிற எமோஷன்ஸுக்கு பதில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பல இடங்களில் பிரதீப் வந்து இந்த படத்தில் நல்லா வந்து அவரோட டைலாக்ஸை எலவேட் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கு வந்து நல்லா கீர்த்தீஸ்வரன் ரைட் பண்ணியிருக்காரு. மைத்ரி மூவிஸோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம் இன் திஸ் இயர் ஆஃப் தீபாவளி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தீபாவளி பைசன் விசஸ் டியூடாக தான் இருக்க போது. யாரெல்லாம் டியூட் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த படம் எப்படியாப்பட்ட ஃபீலிங்கை கொடுத்தது, பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பு, அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், இன்ட்ரவலாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் பிரதீப் ரசிச்சிங்க, இந்த படம் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு எந்த விதமாக இருந்தது? ஒருவேளை இது வந்து 2K கிட்ஸுக்கு செட் ஆகிற படம் தானா, இல்லை 90s கிட்ஸுக்கு செட் ஆகிற படம் தானா, இல்லை இதெல்லாம் தாண்டி ஏன்டா நீ இவ்வளோ கூவுற படம் அவ்வளோக்கெல்லாம் இல்லைடா, எங்களுக்கு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பலவித கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.